Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள அண்ணா நகர் பகுதியில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் 165வது பிறந்த நாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இங்குள்ள இரட்டைமலை சீனிவாசன் மணிமண்டபத்தில் அமைந்திருக்கும் அவரது திருவுருவ சிலைக்கு மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சாலையில் எந்த நேரமும் முறிந்து விடும் நிலையில் உள்ள மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாபநாசம் அருகே வங்காரம்பேட்டை பகுதியில் உள்ள தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் அரிக்கப்பட்டு எந்த நேரமும் முறிந்து விழக்கூடிய நிலையில் தூங்குமூஞ்சி மரம் ஒன்று உள்ளது. கீழே விழுந்து அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக மரத்தை வெட்டி அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் விடியா அரசின் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஆவுடை பொய்கை தெப்பத்தில் கழிவுநீர் கலப்பதை விடிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சங்கரன் கோவிலில் உள்ள ஆவுடை பொய்கை தெப்பம் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த தெப்பத்திற்குள் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் கலப்பதாகவும் இதனால் தெப்பம் மாசடைந்து வருகிறது எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் கால்வாய்களை அமைத்து பொய்கை தெப்பத்தில் கழிவுநீர் கலப்பதை விடியா திமுக அரசு தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய 3 கிரிமினல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். கடந்த 1ஆம் தேதி முதல் புதிய கிரிமினல் சட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருமங்கலத்தில் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் தேவர் சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அங்குள்ள பெரியார் சிலை வரை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர்கள் ஊர்வலம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுற்றி கொண்டிருந்த அரிய வகை ஆந்தையை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கொடைக்கானலில் உள்ள ஏரி சாலை சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடமாக உள்ளது. இந்நிலையில் இந்த பகுதியில் அரிய வகை ஆந்தை ஒன்று காணப்படுவதாக பேசப்பட்டு வந்தது. இதையடுத்து அங்குள்ள ஒரு சலூன் கடையின் பின்புறத்தில் மயங்கிய நிலையில் அந்த ஆந்தை இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. சாலையோர வியாபாரிகள் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் அரிய வகை ஆந்தையை மீட்டு வனப்பகுதிக்குள் பத்திரமாக பறக்கவிட்டனர். அழகர் கோயில் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் தொங்கியபடி பயணிக்கின்றனர். மதுரை மாவட்டம் அழகர் கோயில் பேருந்து நிலையத்திலிருந்து அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட சாலை வழியாக கிராமப்புறங்களை நோக்கி செல்லும் அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணிக்கும் அவல நிலை காணப்படுகிறது. காலை மாலை என ஒரு முறை மட்டுமே இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் அரசின் தகர டப்பா போன்ற பேருந்தில் எப்போதும் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் ஆபத்தை உணராமல் தொங்கியபடி செல்கின்றனர். விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை நிர்வாகம் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கூடுதல் பேருந்துகளை இயக்கிட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தற்போது இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் இயற்கையை ரசித்தனர். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் ஆண்டு முழுவதும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படும். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்காட்டில் குளிருடன் கூடிய இதமான சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. பனிமூட்டம் தரையை வெண்போர்வை போர்த்தியதை போன்று காணப்பட்டதை சுற்றுலா பயணிகள் நேரில் பார்த்து மகிழ்ந்தனர். ஏரி பகுதி சாலை சந்திப்பில் பனிமூட்டம் அதிக அளவிற்கு காணப்பட்டதால் அவ்வழியே வந்த வாகனங்கள் அனைத்தும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக ஊர்ந்து சென்றன. பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு முன்னதாக கீழ்பவானி வாய்க்காலில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தண்ணீர் திறப்புக்கு முன்னதாக கீழ்பவானி வாய்க்காலில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி கீழ்பவானி பாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாவட்ட நீர்வளத்துறை அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சுடுகாட்டிற்கு செல்லும் சாலையை தனிநபர் ஒருவர் பள்ளம் தோண்டி துண்டித்த நிலையில் கிராம மக்கள் பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அம்மையநாயக்கனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சில்லலப்பட்டியில் சுடுகாட்டிற்கு செல்வதற்கான மண் சாலை ஒன்று உள்ளது.
திடீரென சாலையின் குறுக்கே தனிநபர் ஒருவர் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி அந்த இடம் தன்னுடையது என கூறி வழித்தடத்தை தடுத்துள்ளார். இதனால் சுடுகாட்டிற்கு செல்ல முடியாமல் அவதியடைந்து வரும் மக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அந்த பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் விவசாயத்திற்கு என்ற போர்வையில் செம்மண் கொள்ளையில் ஈடுபடும் தனிநபர்கள் மற்றும் உடந்தையாக இருக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். அரசு சொத்துக்களை அபகரித்து விற்பனையில் ஈடுபட்டு வரும் நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழக அரசு அறிவித்திருக்கும் வண்டல் மண் எடுக்கும் திட்டம் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.